வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். உங்களுக்கு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த நம்பர் சின்ன நம்பர்னு கேட்குறாங்க. இங்கே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், பவர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் பவர்லாம் சேமாக இருந்துச்சுன்னா இது சின்ன நம்பர்னு நான் சொல்லிடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். இந்த பவர்லாம் காமனாக ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம் காமனாக. கரெக்டாக நான் எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவை என்னது, கொஷினை ஷார்ட்டாக சீக்கிரமாக ஆன்சர் பண்ணும். ஸோ நான் இந்த பவர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ட்ரிக்கு தான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிரும், 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 12 பவர் 2 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 16 இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணால் பவர் 4 ஆயிரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 20ஐ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் இங்கே 12 இருக்குது, 12/4 3. ஓகே, இப்போ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம்ல. 12 ஸ்கொயர்னா ஆன்சர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 144 தான் வரும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், 9 கியூப் 729. அப்போ 9 கியூப் ஆப்வியஸாக இதை விட பெரிய நம்பர். நமக்கு தேவை என்னது, சின்ன நம்பர் தான். 9 கியூப் நாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ 6 பவர் 4 8 பவர் 5. இது ரெண்டில் எது 144ஓட சின்னதாக இருக்கும்? நான் 6 பவர் 4 டெஸ்ட் பண்ணுறேன். 6 பவர் 4ன்னு என்னது, 6 × 6 × 6 × 6. 6 6 ஆர் 36. 36 × 6 216. அது கூட இன்ட்டு ஒரு 6 பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 1296 வரும். அப்போ கண்டிப்பாக இது 1296 வருது. இது 144ஓட பெரிய நம்பர் தான். இதுவும் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் அவுட் என்னது, 8 பவர் 5 தான். 8 8s ஆர் 64. 64 × 8 பண்ணுறப்பே ஆன்சர் என்ன வருது, 512 வந்துருச்சு. புரியுதா? அப்போ ஆப்வியஸாக நம்ம 8 பவர் 5வும் விட்டுடலாம். 12 ஸ்கொயர் அதாவது 12 பவர் 8 தான் இந்த 4 நம்பர்ஸில் சின்ன நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சார் எனக்கு ஷார்ட்கட் வேணாம், எனக்கு யூஸ்வலாக ரெகுலர் மெத்தட்னால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுவும் சொல்லித்தரேன். ஓகேவா? நம்ம பவரில் தெரியும்ல, a பவர் m த ஹோல் பவர் என்னன்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதோட இன்வர்ஸை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த கான்செப்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.